19வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள தங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி நான் இன்றைக்கி பேச தேர்ந்தெடுத்திருந்த தலைப்பு கேது பகவானின் மகத்துவங்கள். ஆனால் இன்றைக்கி சப்தமி திதியும் பத்திரை கரணமும் ஓடுறதுனால பத்திரை கரணத்துக்கு அதிபதி யாருங்க? கேது பகவான். ஆரம்பத்தில் நான் உள்ளே நுழைஞ்சதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாருமே கேது பகவானை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் அது. அதனால் இந்த கேது பகவானை பற்றி நம்ம நிறைய கருத்துக்கள் இப்போ நம்ம கேட்டோம். கேட்க நமக்கு கேது பகவான் மேலே ஒரு பயமும் ஒரு விரக்தியும் இதெல்லாம் வந்திருக்கும். அடியன் ஒரு 28 ஆண்டுகால ஜோதிடன் ப்ளஸ் வாஸ்து சாஸ்திரி. என்னுடைய இந்த நெடிய நீண்ட ஜோதிட ஆய்வில் நான் கண்டறிந்த ஒரு சில விஷயங்களில் கேது பகவான் போல ஒரு நல்ல கிரகம் கிடையவே கிடையாது. என்னங்க, காலையிலேருந்து கருத்தரங்கில் கேது புதன் சேர்ந்துச்சுன்னா படிப்பை கெடுத்துரும், கேது சூரியன் சேர்ந்தா அப்பாவுக்காகாது, கேது சுக்கிரன் சேர்ந்தால் மனைவிக்காகாது, கடன் ஆயிரும். உண்மை, அனைத்தும் உண்மை. அவர்கள் சொன்ன எந்த வார்த்தைகளும் தவறல்ல. ஆனால் இந்த கேது பகவான் சனீஸ்வரனை விட ஒருபடி கூடுதலாக நியாய நேர்மை பார்க்கக்கூடியவர். ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபர் கொஞ்சம் காலதாமதமாக வர்றார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த லேட்டாக வரக்கூடிய அந்த செலிபிரிட்டி, அந்த முக்கியமான நபருக்காக காத்திருக்கக்கூடிய கூட்டம் உருவாக்கும் தன்மை தான் கேது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒருத்தரை உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரே அருகதை கேது பகவானுக்கு தான் உண்டு. நீதிமன்றத்தில் ஜட்ஜ் ஆகணும்னா கேது பகவானுக்கு அனுமதி வேணும். நீதிமன்றத்தில் நீதிபதி ஆவதற்கு கேது பகவானுடைய தகுதி, அவருடைய அனுகிரகம் 100க்கு 100% தேவை. ஒரு அரசியல் அப்படின்னாலும் அங்கே கேது இருக்கார். கட்சியை குறிக்கக்கூடிய கிரகம் எதுன்னு தெரியுங்களா? கேது தான். கொடியை குறிக்கிறது கேது தான். உங்களை வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டன் கையை தூக்கி ஒரு சத்தம் போடணும்னா அதுக்கு அந்த அருகதையை தரக்கூடிய கிரகம் கேது தான். சரி, இப்படி இருக்கக்கூடிய கேதுவை ஏன் நாம் ஒரு தடைக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவர் தடையெல்லாம் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக சொல்லப்போனால் 100க்கு 100 ஒரு உண்மையான விஷயம் என்னவென்றால், ஜோதிடத்தில் பேசிக்குன்னு ஒன்று இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம் தருதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ராகு தான் தோஷம் தரும், கேது அதை ரெக்கவர் பண்ணும். ஆதாரம் இருக்குது, கேது ரெக்கவர் பண்ணும். கேதுவோட அதிதெய்வம் யாருங்க? அதிதேவதை விக்னேஸ்வரர், விநாயகர். ஏன் அவரை தூக்கி முதல்ல வச்சுருக்கோம்? அப்பேற்பட்ட கேதுவோட அதிதேவதையை லாஸ்ட்டில் வைக்கலாம் இல்லையா? எந்த ஒரு செயல் செய்யும் போதும் நாம் அந்த கணபதியை வழிபட்டு செய்யக்கூடிய காரியத்தில் தடைகளை நிவர்த்தி செய்து தர வேண்டி அவருக்கு பூஜை செய்து தான் ஆரம்பிக்கிறோம். இந்த கேதுனுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருமே கேது பயன்படுத்தி மேலே வர முடியும். நான் சொல்கிற விஷயம் ஆச்சரியமாக இருக்கும். யாருக்காச்சும் இதில் மாற்று கருத்து இருந்தால் நேரடியாக என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதாவது 3ல் ஒரு கேது இருக்கிறார், 3ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். இதில் பேசிக்காக ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டால், கேது 3, 6, 10, 11 இந்த ஸ்தானங்களில் இருந்தால் நல்லவர். இது ஒரு பாலபாடம் வச்சிங்களா? ஆனால் அங்கே இருந்தால் தவறு. 2, 8 இருந்தால் தவறு. இப்படி 12 இருந்தால் தவறு. இப்படி ஒரு பாலபாடம் இருக்குது. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்தில் நாம நடந்து கொண்டால் கேது மிகப்பெரிய உதவிகள் செய்வார். ஒருத்தர் 4 வருஷம் 5 வருஷம் ஒரு கல்லூரியில் படிக்கிறாரு. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, 4 வருடம் 5 வருடம் ஒரு கல்லூரியில் படிக்கிறாரு. அந்த படித்த கல்லூரியில் அவர் அந்த படிப்புக்கு தகுதியானவர் என்று பட்டம் தர்றவர் கேது தான். அந்த பட்டத்தை அவருக்கு தர்றது கேது தான். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நாம் நம்முடைய நிலையில் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சரியாக இருந்தால் கேதுனுடைய முழு அனுகிரகத்தையும் வாங்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், கேது 2-3 விஷயத்தில் எதிர்பார்ப்பார். ஒன்று பஞ்சுவாலிட்டி, இன்னொன்று நேர்மையான ஒரு விஷயம், இன்னொன்று உறவுகளை மதித்தல்.
யார் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ, யார் குருவை சரியான முறையில் நடத்துகிறாங்களோ, யார் பேரண்ட்ஸை நல்ல முறையில் கவனிச்சிக்கிறாங்களோ, யார் உண்மையிலேயே வறியவர்களுக்கு உதவுறாங்களோ இவங்களை கேது பகவான் வழி நடத்துகிறார். கேது பகவானோட ஆதிபத்தியம் உள்ள 2 மனிதர்களை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் சித்தர் சொல்லுவோம் கேது, இன்னொருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் சொல்லுவோம். ஏன் சார் 2யுமே கேது குறிச்சாங்க? யோசனை பண்ணி பார்க்கணும். கேதுவை நாம் சரியாக பயன்படுத்தினால் சித்தராகலாம், கேதுவை நாம் மதியாமல் செய்யும்போது பைத்தியக்காரனாகலாம். இதுதான் உண்மை, 100க்கு 100 உண்மை. கேதுவினால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு உண்டான காரத்துவங்களில் நாம் நிறைய விட்டு கொடுத்து அவர்களுக்கு உதவிகள் செய்து அதற்குண்டான பரிகாரங்களை நாம் தொடர்ந்து செய்து வந்தால் கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷத்தினை நிச்சயம் நாம் சரிப்படுத்தி கொள்ள முடியும். என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு கேது செவ்வாய் இணைவு, கேது செவ்வாய் இணைவு விருச்சிக லக்கணம்னு வச்சுக்கோங்க, லக்கணாதிபதி 6ஆம் அதிபதினு கூட வச்சுக்கலாம். இந்த இணைவு வந்துங்க நம்ம கிரகங்களுடைய கூட்டு இணைவில் வந்து நம்ம என்ன பலன் எடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு ஒரு இடம் வந்து விற்காமல் இருக்கும், அவருக்கு ஒரு இடம் விற்காமல் இருக்கும், இடத்தின் பேரில் ஒரு கடன் வாங்கியிருப்பார், அப்புறம் சகோதரத்தில் யார் ஒரு ஒட்டுதல் இல்லாமல் இருக்கும், இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஆக்சுவலாக சொல்ல போனால் அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர்கிட்ட இருந்த விஷயங்கள் 2 விஷயங்கள், ஒன்று வந்து நிலத்தை விற்க முடியலைங்க ரொம்ப பிரச்சனை, இன்னொன்று சகோதரத்துக்கிட்ட பிரச்சனை, என்னால் வந்து அவரோட ஒட்டி அவங்க கூட வரவு செலவுகள் செய்து என்னுடைய குடும்ப உறவுகளை நான் சரியான முறையில் கொண்டு செல்ல முடியவில்லை என்று அது 2 காரணங்களை சொன்னார். இவங்களுக்கு உண்டான பரிகாரத்தை நான் என்ன சொன்னேன்னா, நேராக வந்து அக்னீஸ்வரரான திருவண்ணாமலை நான் போக சொன்னேன். திருவண்ணாமலையை கிரிவலம் வாங்க, அது கூடவே இன்னொன்று என்னன்னு கேட்டால் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொள்ளு தானம் பண்ணுங்க. கொல்லை வந்து தாளித்து ஒரு இனிப்போ காரமோ சேர்த்து அதை ஒரு நெய்வேதமாக நாம் வந்து பிரசாதமாக நாம் வந்து அதை கொடுக்க சொன்னோம். அதிசயமான உண்மை. 3 கிரிவலம் நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக 2வது கிரிவலத்தில் அவர் பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சிங்க. இதுக்கு வந்து திருவண்ணாமலை காரணமாக, கிரிவலம் காரணமாக, கொள்ளு காரணமாக, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் காரணமாக, இது பிரபஞ்சத்துக்கே அறிந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த ஒரு காம்பினேஷன் நடந்திருக்கு. அதே போல் இந்த கேதுவுடைய காரத்துவம் உள்ள இன்னொரு நபர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வளைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு வயோதிகர். அந்த மாதிரி ஒரு வயோதிகர் யாராச்சும் உங்ககிட்ட யாசகம் கேட்டால் தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்லிடவே வேண்டாம். அதாவது வயது மூப்பின் காரணமாக முதுகு எலும்பு வளைந்து ஒரு வயோதிகர் ஒருவர் தானம் கேட்குறாரு அப்படின்னா, யாசகம் கேட்குறாரு அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் நின்று உதவி செஞ்சுட்டு போயிருங்க. 100க்கு 100% இது கேதுவுடைய தன்மையை செயல்படுத்துது, 100க்கு 100%. அதே மாதிரி இப்போ பேசும்போது நிறைய சொன்னாங்க, கேல யோகத்தை பற்றி பேசினாங்க. கேல யோகம், கோடி யோகம், மாண்டியாக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன விஷயம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கேதுங்கிறது ஒரு கௌரவம், கேதுங்கிறது ஒரு கௌரவம். சனி புதன் 2ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கும்போது 6ஆம் அதிபதி சம்மந்தப்படும் போது ஒரு வழக்கறிஞர் உருவாகிறார். அதே கூட்டு கிரகங்களுடைய இணைவில் ஒரு கேதுவனுடைய தன்மை உள்ளே வரும்போது அவர் வந்து விரைவாக நீதிபதி ஆகிறார். இந்த இடத்துல விஷயத்தை பாருங்கள், ஒரே விஷயந்தான், ஆனால் அந்த தகுதி மாறுபாட்டில் வருது. இப்போ அந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய கேது பகவான் குரு பகவானோட சேர்றார். இப்போ ராகும் குருவும் சேர்ந்து ஒருத்தர் இருக்கார். அவரும் ஒரு தொழிலுக்காக ஒரு நண்பர்கிட்ட போய் கடன் கேட்குறார். ஐயா, அந்த மாதிரி எனக்கு வந்து தொழிலுக்கு வந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா வேணுங்கன்னு கேட்டால், அந்த ராகு குரு இணைஞ்சவரை ஒரு 5 லட்ச ரூபா தான் அவருக்கு கிடைக்கும். அது நேரடியாக போகணும், 1 முறை 2 முறை 3 முறை போகணும். அதே கேது பகவான் குரு சேர்ந்த அந்த நண்பர் ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறார், ஒரு 10 ரூபா தேவைப்படுதுங்க, உங்களால் முடியுமான்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா கொஞ்சம் சேர்த்தியே வாங்கி தரலாம், என்னால் 10 முடியும், நான் இன்னொரு 10க்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேங்கிறார். நல்லா கவனிச்சிங்க, குரு கேது சேர்ந்திருந்தால் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், கடன் உங்கள் வீட்டு வாசலை தட்டி விட்டு உள்ளே வரும், கண்ணு முன்னாடி பார்க்கலாம். ஒருத்தர் வந்து கடனாக ஆக்கிறது அது யாருனாலையும் நிறுத்த முடியாது. இந்த இணைவுக்கு 2 காரணம் தான். ஒன்று, இதுக்கு சம்பந்தப்பட்ட திசா புத்தி வரணும், இதுக்கு சம்பந்தப்பட்ட திசா புத்தி வரணும். இன்னொன்று, இந்த 2 கிரகங்கள் இணைஞ்சிருக்கிற அந்த ஸ்தானாதிபதி நீச்சமடையும் போது, நல்லா புரிஞ்சுங்க, ஸ்தானாதிபதி நீச்சமடையும் போது, அது என்ன சார் புதுசாக இருக்குது ஒரு கான்செப்ட்டு, ஒரு கிரகங்கள் இணையுது அப்படின்னா ஒரு யோகத்தை தருது. சந்திரமங்கல யோகம், கஜகேசரி யோகம், சசி யோகம், எத்தனையோ பஞ்சமகாபுருஷ யோகம் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற கான்செப்ட் வித்தியாசமாக இருக்கே. ஒரு யோகம் தரக்கூடிய ஒரு கிரகங்களுடைய கூட்டிணைப்பு
எப்போ செயல்படும் எப்போ செயல்படாதுங்கிற வித்தியாசம் இருக்குது. இப்போ நானும் என்னுடைய நண்பரும் உங்களை பார்க்க உங்களுடைய அலுவலகத்துக்கு வரோம். நீங்கள் அங்கே இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம், நாங்கள் வந்த வேலையை நல்லபடியாக முடியும். நீங்கள் கொஞ்சம் வெளியே போயிருக்கீங்க, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவீங்கன்னு சொன்னாலும் காத்திருக்கலாம். அங்கே நீங்களே பிரச்சனையோடு உட்காந்துருக்கீங்கன்னா என்ன செய்ய முடியும்? நாங்கள் என்ன தான் கிரக இணைவுகள் இருந்து என்ன பயன்? இதை வேறு விதமாக நம்ம சொல்லலாம். லக்கணாதிபதி வலுத்திருக்க வேண்டும். லக்கணாதிபதி எல்லாத்துக்கும் வலுக்குன்னு அவசியம் இல்லை. மிதுன லக்கணத்துக்கு லக்கணாதிபதி வலுக்க வேண்டியதில்லை, கன்னியா லக்கணத்துக்கு லக்கணாதிபதி வலுக்க வேண்டியதில்லை, உபயஸ்தான லக்கணங்களுக்கு வலுக்க வேண்டியதில்லை. சஷ்டாங்கமும் சில விஷயங்கள் அதில் எடுத்துக்கணும். சஷ்டாங்கத்தில் பார்த்தீங்கன்னா கும்ப லக்கணத்துக்கு சஷ்டாங்கம் முழுசும் வேலை செய்யாது. கும்ப லக்கணத்துக்கு சஷ்டாங்கம் எங்கே வருங்க? கடகத்தில் தானே வரும். ஏன் முழுசு வேலை செய்யாது? கடகத்தில் பூசம் இருக்குது. பூசம் நீங்களாக தான் சஷ்டாங்க வேலை செய்யும். விருச்சகத்துக்கு அதே மாதிரி தான், மேசத்துக்கு அதே மாதிரி தான். சில விதிவிலக்குகளும் உண்டு. ஜோதிடத்தில் நிறைய விதிகள் உண்டு, அதை விட கூடுதலாக விதிவிலக்குகள் உண்டு. சரி, இப்போ நம்ம சொல்ல வந்தது கேது ஒரு நல்லவர் அப்படின்னு நான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், ரெக்கமெண்ட் பண்ணி நான் பேச வந்திருக்கேன். கேதுவுடைய தன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேளை யோகம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல கோடிகளை அந்த நபர் தன் வாழ்நாளில் பார்க்க முடியும், சந்திக்க முடியும், கையில் கொஞ்ச நாள் வைத்திருக்க முடியும். அது என்ன கொஞ்ச நாள் வைத்திருக்க முடியும்னு சொல்கிறேன்னா, இந்த பணம் வெகு சீக்கிரம் இன்னொருத்தர் தான் மாறிடும், இன்னொருத்தருடைய பணமாக மாறிடும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் குருநாதர் சொல்லுவார். ஒரு பெரிய டாக்டர், மிகப்பெரிய டாக்டர், நல்ல பிஸியான ஒரு டாக்டர், ஒரு நகரத்தில் ஒரு தலை சிறந்த மருத்துவர். அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரே மகள், கரெக்டாக கேது குரு இணைவு. அவர் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை கட்டுறார். பல 100 கோடி செலவு பண்ணி ஒரு மருத்துவமனை கட்டுறார். அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுது. அந்த மேரேஜுக்கு ஒரு அன்பளிப்பாக அந்த மருத்துவமனையை கொடுத்துட்றாருங்களா. ஒரு 4-5 மாதம் மணமகனும் ஒரு மருத்துவர். படித்தவர்களுக்கு தான் அதிகமாக யோசனைகள் வரும். நிறைய அறிவு இருக்கிறதுனால சீக்கிரமாக விவகாரத்துக்கு வர்றாங்க. நல்லா யோசனைச்சிங்க, சீக்கிரமாக விவகாரத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது இந்த நபர் என்ன பண்ணுறாரு, மருமகன் அந்த மகள் பேரில் வந்த அந்த சொத்து, பல 100 கோடி ரூபாய் சொத்தை ஒரு கொலட்ராலா, அதாவது இணையாக வச்சு ஒரு பெரிய லோன் வாங்கி வேற ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டார். இப்போ பிரச்சனை ஆகி போச்சு. மாமனார் வீட்டுக்கு மருமகனுக்கு பிரச்சனை. அவர் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ரிவேஸ் ஆகிட்டார். இப்போ அவர் இஎம்ஐ கட்ட மறுக்கிறார். இப்போ அந்த கடனை யார் கட்டுறாரு? டாக்டர் கட்டுறாரு. உண்மையிலே அந்த டாக்டருக்கு அந்த கட்டடத்தை எப்படி கட்டினார்? சம்பாரித்து ஒரு பெரிய தொகையை கையில் சேர்த்தி, கோடிக்கணக்கில் சேர்த்தி அதை கட்டி, அதை அன்பின் பேரில் மக பேரில் எழுதி, மக என்ன பண்ணுச்சு, வீட்டுக்காரர் தானே கேட்குறாருன்னு ஒரு கையெழுத்து போட்டு அவர் பெரிய லோனை வாங்கி தனி ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுக்கு அப்புறமேலு டைவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ காலம் முழுக்க அந்த வைத்தியர் அந்த கடனை கட்ட வேண்டும். யார் பணத்துக்கு? அவர் பணத்துக்கு அவரே வட்டி கட்டணுங்க. உண்மை தானே? அந்த பணம் அவரு தானே. அவர் பணத்துக்கு அவரே வட்டி கட்டக்கூடிய யோகத்தை தந்தது இந்த குரு கேதுனுடைய இணைவினால் வந்த ஒரு யோகம். சரி, அப்புறம் எப்படிங்க அதை நல்லதுன்னு சொல்கிறேன்னா, இந்த குரு கேதுங்கிறவர் என்ன சொல்லுவார்னா, தாமரை இலை மேல் இருக்கும் தண்ணீர் போல உறவுகளிடம் பழக சொல்லுவார். பாசத்துக்கும் கேதுக்கும் சம்மந்தம் வராது மேக்சிமம். ஆனால் ஒரு பிரச்சனைனா முதல் நிற்கக்கூடிய கேது தான். நட்சத்திரத்தில் எதுங்க முதல் நட்சத்திரம்? அஸ்வினி. கேது தானே முதல். ஹலோ, ஓகேங்களா சார்? அப்படி நவகிரகங்களின் முதன்மையான நட்சத்திரமாக செயல்படக்கூடிய அஸ்வினி நட்சத்திரமும் மக நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் மிக வலிமை வாய்ந்த நட்சத்திரங்களாக இருக்குது. இப்போ நான் நிறைய மீட்டிங்கில் கூட நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். பெரிய பெரிய நிறுவனங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய சிஇஓ போன்ற மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கேது ஆதிக்கம் உள்ள மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரத்தில் இருக்காங்க. நிறைய அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க மருத்துவத்துறையில் இருக்காங்க. மக நட்சத்திரத்துக்காரங்க அரசியல் இது போன்ற துறைகள் இருக்கிறாங்க. மூல நட்சத்திரத்துக்காரங்க ஒரு ஃபேக்ட்ரியுடைய ஒரு கம்பெனியுடைய மிகப்பெரிய பதவியில் இருக்காங்க. இது என்ன சார், எல்லா விதத்தில் எடுக்கும்போதும் கேது நல்லா தான் இருக்கார், ஏன் அப்புறம் கேதை இப்படி நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, கேது திருத்தம் செய்யக்கூடியவர். அதனால தான் அவர் கத்திரி கொடுத்தாங்க. ராகு திருத்தம்லாம் பண்ண மாட்டார், கோடாலி ஒரே போட்டுருவார். சுக்கிரன் ராகு இணைவு ஒரு தசாபுத்தியில் வந்தால் ஐயா உங்களுக்கு நடக்குது. சுக்கிரன் ராகு இணைவு. சரி, இது எப்படி சார் உங்களுக்கு தான் நடக்குதா? சிறப்புங்க. இது உங்களுடைய ஏஜில் நடக்கும்போது பிரச்சனை இல்லை. ஒரு 25 to 30, 35 நடக்குதுன்னா பயப்படணும்.
கணவன் மனைவியை பாதிக்கக்கூடிய ஒரு தசாபுத்தி இணைவு. சரி, ஓகேங்க. இப்போ இந்த கேதுவனுடைய பரிகாரங்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேது வந்துங்க நல்லா நமக்கு ஃபேவராக நிறைய மாற்றிக்க முடியுங்க. நீங்கள் எந்த விதத்தில் அது கேட்டாலும் அதுக்கு உண்டான விளக்கங்கள் நான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு, ஐயா உங்களோட ஜாதகத்தில் கேது எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்துல இருக்கார். சகோதர ஸ்தானத்தில் மீன ராசியில் இருக்கார். என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்காருங்க? ரேவதி 4ல் இருக்கார். புதன் சாரத்தில் இருக்கார். நட்பு சாரத்திலே இருக்கார். ஓகே. இப்போ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானர் உங்களுடைய முயற்சியில் தொடர் முயற்சி இருக்குதான்னு பார்ப்பார். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். 3ஆம் இடங்கிறது உங்களுடைய வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். நம்மளுடைய சுய உந்துதல் முயற்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 100க்கு 100% வந்துங்க நீங்கள் விநாயகரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு பண்ணி முயற்சி செய்தால் இந்த கேது முழுக்க முழுக்க உங்களுக்கு நன்மையை தருவார். இது கூட கூடுதலாக வந்து சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் எடுக்கலாம். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொள்ளு தானங்கள் தரலாம். அம்மா வழி தாத்தா பாட்டன் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுடைய வழிபாடுகள் பண்ணலாம். அவங்க பேரை அடிக்கடி சொல்லலாம். அவங்களுடைய பேரை அடிக்கடி நீங்கள் உச்சரிக்கிற மூலமாகவும் கேது பகவான் முழுக்க முழுக்க உங்களுக்கு நன்மையை தருவார். சரி, இஷ்ட தெய்வம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சார் உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னங்க சார்? அண்ணாமலையார். ஓகே சார். ஆனால் அது உங்கள் இஷ்ட தெய்வமானு தெரியுங்களா? தெரியாது. ஐயா உங்களது இஷ்ட தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். ஆனால் அது நம்ம இஷ்ட தெய்வமானு நமக்கு தெரியுங்களா? அர்த்தநாரீஸ்வரர் சதய நட்சத்திரம், அண்ணாமலையார் பரணி நட்சத்திரம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இஷ்ட தெய்வ வழிபாட்டு முறையை இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்முடைய கிளைண்ட் எல்லாத்துக்கும் நீ வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இதை சொல்லலாம். இதை சொல்கிறேங்க. அதாவது இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜென்ம லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி. உங்களுக்கு 5ஆம் அதிபதி யாருங்க? யாருங்க? சுக்கிரன். சுக்கிரன் நிற்கிற நட்சத்திர சாரம் கரெக்டாக செலக்ஷன் பண்ணிக்கிங்க. அண்ணாமலையார் தான் உங்கள் இஷ்ட தெய்வம். அவர் நீங்கள் எடுத்து சொன்னீங்க. அண்ணாமலையார் நீங்கள் சொன்னீங்க. அண்ணாமலையார் தான் உங்களுடைய இஷ்ட தெய்வம். இதை வந்து நீங்கள் உபாசனா தெய்வம் தான் எடுத்துக்கிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு அதுக்குண்டான பலன் 100க்கு 100% கிடைக்குங்க. ஆச்சுங்களா சார்? நன்றிங்க சார். உட்காருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஐயா சொல்லுங்கள். ஸ்தானாதிபதி மட்டும்தான் நான் கேட்குறேன். நீ உங்களுடைய லக்கணம் என்னங்க? ஜென்ம லக்கணம் பூசத்தில் இருக்கேன். பூசத்துக்கு உண்டான தெய்வம் என்னங்க? ஐயா எடுக்கிட்டீங்கன்னா சொல்லுவார். பூச நட்சத்திரம் வந்து அதில் குரு எடுக்கிறது சரிங்க. பூசத்துக்கு உண்டான அதிதேவதை தெய்வம் ஜீவசமாதி வழிபாடு பண்ணலாம். முருகன் வழிபாடு பண்ணலாம். ஐயா சொல்லுங்க. ஐயா சொல்லுங்கய்யா. சதயத்தில் அர்த்தநாரீஸ்வரர் தானுங்க. கரெக்டாக நீங்கள் செலக்ஷன் பண்ணிக்கிங்க சார். ஐயா உங்களுடைய உபாசனா தெய்வமே அதுதாங்கய்யா. நன்றிங்க நன்றிங்க. சொல்லுங்க. பூசத்துக்கு வந்துங்க முருகன் வழிபாடு பண்ணலாங்க. தாராளமாக செய்யலாம். ஜீவசமாதி செய்யலாம். பூசம்னாவே கோயில் தான் சார், எல்லா கோயில்களுமே. ஆனால் அதில் நீங்கள் ஃபேவரட்டாக ஒன்று எடுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு முறைங்கிறது ரொம்ப காலமாக எனக்குள்ளாரே கொஞ்சம் குழப்பம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா, எப்படி சார் பூசம் வளராருங்க. இருந்தாலும் பூசத்தை விட புனர்பூசத்தில் வளரா இருக்குன்னு கொஞ்சம் ஹையஸ்டாக இருப்பார். இப்போ வந்து சொல்லுங்கய்யா. 5ஆம் அதிபதி வந்துங்க நம்மளுடைய ஆசைகள். அதிதேவதை வேறு, இஷ்ட தெய்வம் வேறு. சரி, இஷ்ட தெய்வங்கிறது என்னென்னா, ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்துங்க சாய்பாபானா இஷ்டங்க, சந்தோஷம். எனக்கு வந்துங்க பாலாஜி, எனக்கு வந்து திருச்செந்தூர் வேலவன், இப்படி ஒவ்வொன்றும் சொல்லலாம். எனக்கு கூட திருச்செந்தூர் வேலவன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் விருச்சிக லக்கணம். என்னோடய 5ஆம் அதிபதி குரு. ஐயா மேட்சே வருவேன், அப்படியே வருவேன். விருச்சிக லக்கணம், 5ஆம் அதிபதி குரு வந்து பார்க்குறேங்க மூல நட்சத்திரத்தில் இருக்கார். நான் வந்து விநாயகரை தான் வழிபட்டாவனே இஷ்ட தெய்வமாக வச்சாகணும், வேறு வழி இல்லை. இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நவகிரகங்களில் கிடைக்கக்கூடிய தசாபுத்தியில் கிடைக்கக்கூடிய பலங்களை வலுப்படுத்தி தரும். ஐயா ஒரு நிமிஷம். விருச்சிக லக்கணங்க. 5ஆம் அதிபதி குரு வந்து 4ல் இருக்கார். பூரட்டாதியில் இருக்காருங்களா? பூரட்டாதியில் இருக்கார். பூரட்டாதிக்கு உண்டான குபேரனையை நீங்கள் இஷ்ட தெய்வமாக வச்சுக்கலாம், தாராளமாக வைக்கலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னன்னு கேட்டால் இந்த மீட்டிங்லேருந்து நம்ம இஷ்ட தெய்வத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஐயா குபேரனை பார்த்துருக்கீங்களா? இல்லை, குபேரன் படம் பார்த்துருக்கீங்களா? குபேரனுடைய சிலையை பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பு இல்லை. ஐயா அதுதான் சொல்ல வரேங்க, அதைத்தான் நானும் சொல்ல வரேன். சரிங்க. சரிங்க.
நல்லதுங்கய்யா. ஆனால் கரெக்டு, நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த குபேரன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னா, நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா, ரொம்ப ரொம்ப நல்லதுங்கய்யா, சிறப்புங்க. நம்ம வழிபட வேண்டிய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க, சந்தோஷங்க. ஓ, நல்லது நல்லதுங்க, சிறப்பு சிறப்புங்கய்யா. இந்த குபேரன் வழிபாடு சிறப்பு. இந்த குபேரனையே நீங்கள் வேறு மாதிரி பார்க்கலாம். சொல்லுங்க. ஆமாங்கய்யா. கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. சூப்பர், கரெக்டு, கரெக்டாக அமைஞ்சதுங்கய்யா. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நல்ல விஷயம் ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குபேரனுடைய இன்னொரு உருவமும் நான் சொல்கிறேன். குபேரன் எப்படி இருப்பார்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தோளில் தூக்கி கொண்டு செல்வார். இதுதான் குபேரனுடைய படம். குபேரன் ஒல்லியாக இருப்பார், நம்ம தலைவர் மாதிரி தான் இருப்பார். ரொம்ப பாடியெல்லாம் இருக்க மாட்டார், நம்மளை மாதிரிலாம் வயிறுலாம் வச்சுட்டுலாம் இருக்க மாட்டார் ஆச்சுங்களா. ஸ்லிம்மாக நீட்டாக இருப்பார், ஸ்மார்ட்டாக இருப்பார். ஆமாம், குபேரன் வந்து ஸ்மார்ட்டாக தான் இருப்பார். நாம் நினைக்கிற மாதிரி சீனா ஹாப்பி மேன் எடுத்து வச்சுட்டு குபேரன் சாமி விட்டு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு உருவம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ அந்த தெய்வத்தை பற்றி சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன சொல்லி வந்தாங்களோ அதை பற்றின ஒரு இமேஜ் வந்து ஆள் மனதில் பதிஞ்சிடும். இப்போ நான் வாஸ்து பார்க்க போகும்போது பூஜை அறையை வச்சு வாஸ்து எடுப்பேன். அதிகமாக போர்க்கடவுளை வச்சு வழிபடுற வீடுகளில் ஈகோ ப்ராப்ளமும் சண்டை சச்சரவுகளும் அதிகமாக வந்துகிட்ருக்கு. என்ன காரணம்னு கேட்டால், முருகரில் பார்த்தோம்னா நிறைய வகைகள் இருக்குது. சம்ஹாரமூர்த்திலாம் நிறைய பார்த்துருக்க மாட்டோம். ஆக்சுவலாக சம்ஹாரமூர்த்தி முருகர் இருக்கார் நம்ம ஊரில் ஆறுமுக சாமி கோயில், அவர் தான் சம்ஹாரமூர்த்தியாக இருக்கக்கூடிய தெய்வங்களை அதிகமாக வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய ஆள் மனதில் போராட்ட குணம் அதிகமாகிடும். அப்போ சாத்வீகமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை தான் நம்ம வழிபடணும், ஒளிரக்கூடிய தெய்வத்தை வழிபடணும். இந்த மாதிரி வரும். இப்போ நான் எதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த குபேரனுக்கு உண்டான இந்த ஹாப்பி மேன் சிலை வச்சுருக்கிறதுல மன மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய சிலை எது, அதனால் தாராளமாக வைக்கலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் குபேரனுடைய உருவத்தை நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை சொல்லி வரைய சொல்லியிருக்கேன். வரைஞ்சி போட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பிரிண்ட் தரலான்ட்டு இருக்கிறேன். குபேரன்னா யார், எப்படி இருப்பார்னு. குபேரனுடைய கோயில் வந்து நம்ம காரைக்குடி பக்கத்தில் இருக்குது. குபேரனுடைய கோயில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது, ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது குபேரனுடைய கோயில். ஸோ இந்த மாதிரி வந்துங்க இந்த கேது பகவானுடைய வழிபாட்டில் பொறுத்த வரைக்கும் கேது பகவானை கண்டு பயப்படாமல் கேது பகவான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். கேதுவனுடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தர் பதவிக்கு வர முடியாது. உழைக்க முடியும், செல்வாக்கு பெற முடியும். ஆனால் பதவின்னு ஒரு விஷயத்துக்கு வரும்போது தான் நிறைய பேர் சேலஞ்சாக இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயங்கள் இல்லை. நிறைய தலைவர்கள் உழைச்சி வர முடியாத ஒரு பதவியை சில பேர் உழைக்காமல் சாதாரண உழைப்பில் வந்திருக்காங்க, பார்த்துருக்கோம். நம்ம அரசியலில் பார்த்துருக்கோம். இதே தான் எல்லாத்துலேயுமே. இவங்களுக்கு அமைஞ்சிருக்கிற விதம் கேது பகவானுடைய அனுகிரகம். கேதுனுடைய பகை இல்லாமல் இருந்தால் கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பழைய பாக்கி தான் சார், வேறு ஒன்றுமே இல்லை. கேது தோஷம் சார், எனக்கு பூர்வ புண்ணிய தோஷம், 4ஆம் இடத்துல கேது இருக்கார், எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, கல்வி தடைப்பட்டு போச்சு, அம்மாவுக்கு பிரச்சனையாக இருக்குது, எல்லாம் சொல்கிறத விட்டுட்டு 4ஆம் இடத்துல மிகப்பெரிய ஞானம் இருக்குது நமக்கு. கேது பகவான் மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்துருக்கார். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை நீங்கள் வாங்கின உடனே அந்த ஜாதகருடைய எந்த இடத்துல அவர் படிப்பினையை கற்றுக்கிட்டாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிக்க வைக்கிறதே கேது தான். நான் கேட்பேன், சார் 6ஆம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், யோகம் எதாவது சொல்லுவோம், நோய் நொடி குறைவு, ஏன்னா கேதுங்கிறது ஸ்கிரிங்கேஜ் கிரகம் குறுக்கும் அப்படின்னு. ஆனால் நான் கேட்கக்கூடிய முறை, கேது எந்த இடத்துல இருக்காரோ அதில் ஒரு மிகப்பெரிய பாடம் அவருக்கு கிடைக்கும். சொல்லுவாங்க, சார் பெரிய பாடம் சார் எனக்கு இது சொல்கிறோம் இல்லையா, அந்த பாடம்ங்கிற வார்த்தையினுடைய மறுபெயர் தான் கேது. அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தனே மறப்பார் அவர், மறுபடியும் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டார். அப்போ நல்லது தான் பண்ணுறார். 4ஆம் இடத்தில் கேது இருந்தால் நண்பர்களால் ஒரு பாடம், வீடு கட்டுறதுல ஒரு பாடம், அம்மா வகை உறவுகள் பாசத்தினால் ஒரு பாடம், அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா வாகனங்கள் தெரியாதனமாக வாங்கிட்டு அதில் ஒரு பாடம், இடத்த தெரியாமல் சிக்கலாக இருக்கிற இடத்த போய் வாங்கிட்டு அதில் ஒரு பாடம். இப்படி பாடங்கள் பலவிதம் பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். 7ஆம் இடத்துல அதே குரு வரையில் நிறைய பேர் நினச்சிட்டோம், சார் லக்கணத்தில் ராகுவும் 7ல் கேது இருந்தால் அது ஒற்றுமை எப்படி அப்படின்லாம் கேட்போம். 100க்கு 100% நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். கணவரை விட்டு கொடுக்காத மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத கணவர், ராகு கேது தான் அமைக்கிறாங்க. வேணா செக் பண்ணி பாருங்கள். லக்கணத்தில் ராகு 7ல் கேது சொல்லுவாங்க, சார் எங்கள் மிஸ்ஸஸுக்கு தெரியும் சார், நீங்கள்
அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமாக சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் வரட்டுங்க, அவருக்கு தாங்க இதை பற்றி தெரியும். இது நடைமுறையில் நான் செக் பண்ணது தான், வேற ஒன்றும் இல்லை, செக் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான். ஸோ அப்படி எடுக்கும்போது இந்த கேது பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல நம்மளுடைய பலகீனங்களை நிவர்த்தி செய்து கொள்ள சொல்கிறார். 5ஆம் இடத்துல கேது இருக்கார். சார் பிள்ளைங்க விஷயத்தில் கவனமாக இருங்க, பிள்ளைங்கவே முழுசும் நம்ப வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு 5ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை, வியாபாரம் செஞ்சார், விவசாயம் பண்ணார், நிறைய சம்பாதிச்சார். அந்த மொத்த சொத்தையும் அந்த ஒரு பிள்ளை பேர்லேயே எழுதினார். நான் சொன்னேன், நான் 2016 அல்லது 17 சொன்னேன், சார் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் கேது. 5ஆம் இடத்துல கேதுன்னா என்ன சொன்னேன் நான் ஏற்கனவே? படிப்பினை. எதில் படிப்பினை வரும்? ஒரு புகழ் விஷயத்தில் ஒரு படிப்பினை, ஒரு குழந்தைங்க விஷயத்தில் ஒரு படிப்பினை, பாசத்தில் ஒரு படிப்பினை, காதலில் ஒரு படிப்பினை, இப்படி பல படிப்பினைகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தயவு செஞ்சு என்ன செய்கிற மாதிரி இருந்தாலும் பிள்ளைக்கு சீராக செய்யுங்க. ஒரு 2 ஏக்கரை இடம் எழுதி கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் மொத்தத்தையும் அவங்க கையில் ஒப்படைக்கக்கூடாதுன்னு சொன்னோம், ஒப்படைச்சார். இன்றைக்கி கேள்விக்குறி, இன்று கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அதில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டார். இந்த விஷயத்தை நான் நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். 5இல் கேது இருந்தால் ஒரே ஒரு குழந்தை பிறக்கும், அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திர சாரத்துக்கு தகுந்த மாதிரி பிறக்கும். அந்த ஒரு குழந்தைய முழுசும் நம்பி இருக்கக்கூடாது. சார் இந்த பிரபஞ்சமே என்ன சொல்லுதுன்னா, எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஆளாக பறந்து தொலைவுறீங்களோ அதை ஏண்டா கிடைச்சதுன்னு வருத்தப்படுவீங்க. புரியுதுங்களா? ஒரு குழந்தை கிடைக்கலின்னு விரதம் இருக்கிறது, மலையை சுற்றுறது, கிரிவலம் போகிறது, செய்யாத வித்தைகள் அல்ல. அப்படி கஷ்டப்பட்டு வரம் வாங்கின குழந்தை ஒரு 10 வயசு 15 வயசில் ஏண்டா அந்த பையன் பிறந்தான், ஏண்டா அந்த பிள்ளை பிறந்தான்னு ஒரு பாடத்தை தருது இல்லையா? இதுதான் அதனுடைய விளையாட்டு. கேதுவை பொறுத்த வரைக்கும் சார் 100% அவருடைய என்ன சொல்ல வராருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நாம் திருத்தம் செஞ்சுக்கிட்டாலே மிகப்பெரிய சாதகமான பலங்களை கேதுவிலேருந்து வாங்கலாம் சார். ஸோ கேதுவுடைய பரிகாரங்களில் மிகப்பெரிய பரிகாரம் ஐயா சொன்ன மாதிரி மொட்டை போடுதல் மிகப்பெரிய பரிகாரம். ஏன்னா முடியை கேது தான் அதனுடைய ஆதிபத்தியம். மொட்டை போடுறதுல ஐயா சொன்ன மாதிரியே அந்த லக்கணாதிபதி நீச்சம் அடையும் போது நீர் ராசிகள் இருக்கும்போது மொட்டை போட்டால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் கூட ஐயா பேச்சை கேட்டு தான் நான் ஒரு 5-6 வருஷமாக ஐயா சொல்லி தான் நானும் போட்டுக்கிட்டு இருக்கேன். பல மொட்டைகள் ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் போட்டேன். அதுக்கு முன்னாடி போடுவேன், ஆனால் கொஞ்சம் ஒரு அது யூனிஃபார்மாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஐயா சொன்னதுக்கு அப்புறமேல தான் என்னைக்கு இவருடைய பாடத்தை நான் கேட்டதுனே அன்னைக்கு நான் மாற்றினேன். கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட்டு போனது 2018 19 அப்போ தான் ஐயா யூடியூப் ஸ்டார்டிங் பண்ணுறாரு, பாட்டெல்லாம் நிறைய பாடுவார். அப்போயே இதை சொல்லிட்டார். அதை கேட்டு ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வளர்ந்துருக்கோம். வளர்ச்சி தான், யாருக்குமே ஒரு இதுன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே வளர்ந்துருக்காங்க. என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு நிறைய பேத்துக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், அனைவரும் சிறந்த ரிசல்ட். இதில் ஒரு அதிர்ஷ்டக்காரர் யாருன்னா கடகலக்கணத்துக்காரர். எப்படிங்க? கடகலக்கணத்துக்காரரு மாதம் கூட மொட்டை போடலாம், ஈஸியாக போயிடும். அவருக்கு தான் அவர் லக்கணாதிபதி எல்லா இடத்துலையும் போய் நிற்கிறாரு. அந்த மாதிரி மகர லக்கணத்துக்காரர் ரொம்ப வெயிட்டிங் பண்ணி தான் போட்டோம், 30 வருஷம் கூட ஆகலாம். இந்த மாதிரி அதனால் கேதுபவனுடைய பரிகாரங்களை செய்துட்டு நம்மளுடைய இஷ்ட தெய்வம் 2 விஷயம் தான் அதில் ஹைலைட்டாக எடுக்கிறோம். ஒன்று கேது பகவானுடைய முழு ஆதிபத்தியம் உள்ள விநாயகர். சார் ஒவ்வொரு ஜோதிடரும் தினசரி, ஜோதிடராக இருந்தாலும் சரி, ஜோதிட ஆர்வலராக இருந்தாலும் சரி, சராசரியாக இருந்தாலும் சரி, தினசரி இந்த காலண்டரில் போட்டிருக்கிறத படிக்கணும் சார். இன்றைக்கி என்ன திதி, இன்றைக்கி என்ன யோகம், இன்றைக்கி என்ன கரணம், இன்றைக்கி என்ன வாரம்னா கிழமை, இன்றைக்கி என்ன வாரம், இதையெல்லாம் சொல்லி படிச்சிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட 60% உங்களுக்கு சக்ஸஸ் அன்றைக்கி நாள் நமக்கு 60% சக்ஸஸ் ஆயிரும். அப்படியே ஒரு ஓட்டம் ஓடும். நான் உத்திராட நட்சத்திரம், உடனே பூரத்தை பார்க்குறேன், ஐயோ பூர நட்சத்திரமா இன்றைக்கி அப்படின்னு என்ன வரும்? பூரம் 18வது நட்சத்திரம். ஆனால் சார் உண்மையிலேயே சொல்லப்போனால் பூர நட்சத்திரத்துக்காரங்க தான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவிகள் செய்தவங்களாம். என்ன உங்ககிட்ட காசு பணம் வரவு செலவு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதே போல் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நல்ல விஷயத்தையும் செய்கிறது 17வது நட்சத்திரம். இன்றைக்கி 2 விஷயத்தை மெயினாக தெரிஞ்சுட்டோம் சார். ஒன்று 17வது நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், இன்னொன்று உபாசனா தேவதை, அதாவது இஷ்ட தெய்வம், இதை தெரிஞ்சுக்கிறோம். இந்த 17வது நட்சத்திரத்தில் ஐயாவோட கருத்து கூட நான் என் கருத்துக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு உடன்பாடாக இருக்குன்னு நினைக்கிறேன். 8வது நட்சத்திரம் செய்யக்கூடிய வேலைகளில் 90% 17வது நட்சத்திரம் செய்யுதுங்கய்யா. நான் நிறைய செக் பண்ணி பார்த்தேன். மக நட்சத்திரத்தை, நான் உத்திராடம் மக நட்சத்திரத்தை நிறைய செக் பண்ணி பார்த்தேன். என்ன மக நட்சத்திரம் அப்படிங்கிறனால, மக நட்சத்திரத்துக்கு யாராச்சும் இருக்கீங்களா சரிங்க? மகம் இல்லை ஐயா? ஓ மாணிக்கம் ஐயா. இந்த மகம்னு சொல்லக்கூடிய பல்லாக்கு
அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்கும் ஒரு வேலையாக செய்யறதுக்கு ஃபீல்டில் வராது. ஆனால் அவங்களே ஒரு விஷயத்தில் வந்து ஒரு உதவியாக இருந்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அந்த காரியம் மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா பல்லாக்கே வந்து இறங்கி வருது, பல்லாக்கே ஃபீல்டில் இறங்குது. ஸோ அந்த மாதிரி இந்த மக நட்சத்திரம், அதே போல் அஸ்வினி நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இந்த மூணுமே கேது பகவானுடைய நேரடி தொடர்புடைய நட்சத்திரம் நம்ம அறிந்ததே. இந்த 3 தெய்வத்துக்கும் உண்டான இந்த 3 நட்சத்திரங்களுக்கு உண்டான தேவதைகளை நாம் ப்ராப்பராக வழிபாடு செய்துக்கிட்டு வந்தாவே 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் சரி, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் சரி, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் சரி, நமக்கு ஒரு சின்ன ஒரு வழிகாட்டுதலை நிச்சயம் செய்வார் என கூறி இந்த ஒரு அரிய வாய்ப்பினை கொடுத்த ஐயா பாலசுப்ரமணியா அவர்களுக்கும் மற்றும் இந்த செயலாளர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும், துணை செயலாளர் முருகேசன் ஐயா அவர்களுக்கும், இந்த ஜோதிட கருத்தரங்கின் ஈசனார் ஜோதிட அறக்கட்டளை சார்புக்கு முழு அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கை இப்போ இந்த திருச்செங்கோட்டில் நடத்துறது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய இணை செயலாளர் நான். ஐயா வந்து இங்கே தொடர்ந்து இந்த கருத்தரங்கை நடத்தும்போது உதாரணமாக சொல்லப்போனால் போன மாதம் வந்து கரெக்டாக 3ஆம் தேதி எங்கள் சங்கத்தினுடைய கருத்தரங்கை நடத்த முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம். அந்த வருத்தம் கூட இதில் வந்து தெளிவாக இருக்குது. ஏன்னா ஐயா அந்த குறையும் தீர்த்து வச்சுருக்காரு. இனி வருங்காலகட்டங்களில் நீங்கள் அந்த கருத்தரங்களையும் கலந்துக்கலாம். அந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ளும் அனைத்து நண்பர்களையும் இதுலேயும் வந்து கிடைக்கக்கூடிய பொக்கிஷமான கருத்துக்கள். உதாரணமாக சொல்லப்போனால் மற்றவங்கள மாதிரி நாம் இல்லைங்க, ஏதோ ஒன்றை தேடுவர்கள் தான் ஜோதிடத்துக்குள்ளார வர முடியும், சாதாரணமாக வர முடியாது. நான் சொன்னேன், ஏங்க என்னங்க அது ஜோதிடம் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, வாஸ்தியை பாட்டு போகலாம்ல. 10 பில்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக வாஸ்து பண்ணிகிட்ருக்கேன். பில்டிங்கை பண்ணிட்டு போகலாமே, வாஸ்து போனால் அதுதான் சார் பெரிய காசெல்லாம் தராங்களே, சென்னை காஞ்சிபுரம்லாம் நல்லா தராங்களே அப்படின்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஒரு தூண்டுதல் இல்லாமல், நம்மக்கிட்ட ஒரு தகுதி இல்லாமல் இந்த நவகிரகங்களை உச்சரிக்க முடியாது. இப்போ அந்த சொல்லக்கூடிய நபரை 1 மணி நேரம் எங்கள் ஜோதிட மீட்டிங்கை கேளுங்க சார்னு. சார் 10 நிமிஷம் கேட்டேன் சார், பயங்கரமாக முடியல, புரியாது. அவ்வளோ சீக்கிரம் அந்த பிரபஞ்சம் யாரையும் வந்து காண்டாக்ட் பண்ணாது. இந்த பிரபஞ்சம் உங்களை காண்டாக்ட் பண்ணுதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு தேர்வு செஞ்சுருக்குன்னு அர்த்தம். அப்படி தேர்வு செஞ்சு தான் நம்முடைய பொன்னான நேரத்தினை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம இங்கே இருக்கோம். இங்கேருந்து செல்லும்போது இந்த கருத்தரங்கள் நான் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட்னாச்சும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நிச்சயம் பல பாயிண்ட்டுகள் கிடச்சிருக்கு, எத்தனையும் நம்ம நோட் பண்ணோன்னு தெரியல. ஆனால் இதில் நோட் பண்ண விட்டுருந்தா கூட யூடியூப்பில் போட்டு பாருங்கள். கம்பல்சரி ஒவ்வொரு கருத்தரங்களையும் ஒரு 3 விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும். நான்லாம் ஒவ்வொரு கருத்தரங்களையும் 3 விஷயங்கள் கற்றுக்கிறேன். ஐயா இப்படி 2 பாயிண்ட் கொடுத்துருவார், வரக்கூடிய கெஸ்ட் யாராச்சும் ஒருத்தர் 1 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. கற்றுக்கிட்டே இருக்கணும். ஜோதிடங்கிறது கற்றுக்கிட்டே இருக்கணும், எனி டைம் கற்றுக்கிட்டே இருக்கணும். கற்றுக்க நமக்கும் நல்லது, நம் சந்ததிகளுக்கும் நல்லது, நம் நண்பர்களுக்கும் நல்லதுன்னு கூறி இந்த வாய்ப்பினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் MA ஜெகநாதன். எனது தொலைபேசி எண் 73 73 6 00 0 33. நன்றி, வணக்கம். கேது 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 பகவான் இன்னைக்கு எல்லாமே கேது பகவான் தான் இல்லைங்களா? இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் கேது தான். ஐயாவும் கேது பலன்னு சொன்னார். நாமளும் மொட்டையை பேசினாலும் மொட்டைக்கானது கேது தானே, முடிக்கானது கேது தானுங்க. கனெக்ஷன் எங்கே போனாலும் எல்லாருமே இன்றைக்கி கேதுவை தொட்டு தான் போயிருக்காங்க. காரணம் என்ன? இன்றைக்கி 10 கர்ணம் இல்லைங்களா? இன்றைக்கி என்ன கர்ணம்? 10 கர்ணம். அந்த கேது வந்து இன்றைக்கி புஷ்கரண வம்சத்தில் இருக்காருங்க. அது மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாளாம் சொல்கிற மாதிரி நம்ம இந்த மாதத்தில் எல்லாமே அது பாருங்கள். இன்றைக்கி சூரியன் ஓடுறதும் கேதுவில் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் நமக்கு மீட்டிங்கு முன்னாலே வந்திருக்கலாம், பின்னாலே வந்திருக்கலாம், அது வேறு விஷயங்க. இன்றைக்கி என்ன ஓடுதுங்க? சூரியனே அந்த மூலத்தில் தான் போயிட்டுருக்காரு. கேதுவும் பார்த்தீங்கன்னா 2 சார பரிவர்த்தனை. இப்போ சூரியன் வந்து கேது சாரம், கேது வந்து சூரியன் சாரம். அப்போ எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னாலேயும் இன்றைக்கி கேது பகவான் தான் ஒழிஞ்சிருக்காரு. அவருடைய கரணம் வேறு இன்றைக்கிங்க. இன்றைக்கி காலையில் கூட இன்றைக்கி என்ன சொல்கிறோங்க, மகத்தை கடந்து தான் வந்திருக்கு பூரம். இன்றைக்கி மகத்தை கடந்து தான் பூரமே வந்திருக்கு உங்களுக்கு. சரி, ஓகே. இன்றைக்கி எல்லாமே கேது பகவானுடைய அம்சம்தான். ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய ஜெகநாதன் ஐயா அவர்கள் நீண்ட நேரமாக, அதாவது நீண்ட நேரம்னு சொல்ல முடியாதுங்க, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம், அதுக்குள்ளே முடிச்சுட்டாருங்க, பரவாயில்ல. கேதுவை பற்றிய விஷயங்களை, அதாவது கேது பகவான் நமக்கு ராஜயோகத்தை கொடுப்பாரு. கேது பகவானை வந்து நம்ம வந்து மோசமான கிரகம்னு முடிவு பண்ண வேண்டாம். கேது பகவானும் நன்மையை செய்யக்கூடிய கிரகம்தான்.
அப்போ வந்து கேது பகவான் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்காரு, அவரை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் மிக தெளிவான முறையில் ஐயா அவர்கள் நமக்காக வழங்கினார்கள். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களுக்கு தற்போது பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றோம். மதிப்பிற்குரிய எங்களுடைய பொருளாளர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள்.